பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 11/2/2015. 11/2/2015. 9:20 AM. 9:20 AM. துலாம் ராசி. என் பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா சார்? துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம். சுவாதி மீன நட்சத்திரம். லக்னம். மீன லக்னமா சார்? என்ன கேள்வி கேட்கணும்? பொண்ணுக்காக பார்க்கணும், படிப்பு சம்பந்தமா என்ன படிப்பாங்க? உங்களோட கேள்விக்கான பதில் ஐயா கொடுப்பாங்க. துலாம் ராசி, அதாவது சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மீன லக்னம். நல்லா இருப்பீங்க. அருமையான யோக ஜாதகம். ஆமா, அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து சூரியனையும் புதனையும் சனியும் லக்னத்தையும் குரு பார்க்கின்ற யோக ஜாதகம். இதுல சனியை குரு பார்த்துட்டாலே அந்த அந்த எந்த அமைப்பு வந்துடும், அந்த இந்த இது வந்துடும். அதாவது அந்த சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஜாதகம். இப்போ குருதசை நடக்குது. இந்த ஜாதகத்தில் சூரியனும் புதனும் தான் முதல்நிலை சுபத்துவம். அப்போ புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இந்த குழந்தைக்கு நல்லாவே வரும். எப்படி படிப்பாங்க குருஜி? என்ன படிக்க வைக்கலாம் குருஜி? இது 2035 வரைக்கும் குருதசை நடக்குது. இப்போ குருதசையில் கேது புக்தி வரப்போது, இப்போ புதன் புக்தி நடக்குது. பொதுவாகவே லக்னாதிபதி வலுவாக இருந்து பெரிய நல்ல கிரகங்கள்லாம் சுபத்துவமாக இருந்தால் அப்படிலாம் ஒன்றும் கெடுபலன்கள் கண்டிப்பாக நடக்காது. அருமையான யோக ஜாதகம் நல்லாவே இருக்கு. எதுலேயுமே படிப்பை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். லக்னாதிபதி உச்சமானதும் அடுத்தடுத்து சனி தசையும் புதன் தசையும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் அருமையான யோகம் அப்படிங்கிறத காட்டுது. குழந்தை விருப்பப்படியே நல்லாவே படிக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் பெரிய இதெல்லாம் ஒரு வருஷமா கொஞ்சம் படிப்பு கம்மியா இருந்தது, அதான் கேட்டேங்க. கொஞ்சம் படிப்பு கம்மியா என்ன, ஒரு 30-35 மார்க் வாங்குறாளா? ஏங்க நல்லாவே படிக்கக்கூடிய குழந்தைங்க அது. ஓரளவுக்கு நல்லாவே படிக்குங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி குழந்தைகள் டல் அடிக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு இந்த குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இல்லாத போது நல்லாவே படிப்பாங்க. நீங்க 2 பேரும் என்ன, உங்களில் யாராவது மீனராசி சிம்மராசி இருக்கிறீங்களா? இல்லைங்களே. அம்மா 2 பேரும் என்ன ராசி? நாங்க மேச ராசி, வைஃப் ரிஷபராசி. ஓரளவுக்கு அப்படிலாம் நல்லா இதெல்லாம் இல்லைங்க. உண்மையிலே பேரண்ட்ஸுக்கு அஷ்டமச்சனி நடந்தால் குழந்தைகளில் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே குழந்தைகளுக்காகத்தான். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சின்ன சின்ன ஒரு டைவர்ஷன்ஸ் இருந்தால் கூட இந்த குழந்தை நல்லா படித்து நல்லா பேர் வாங்கக்கூடிய குழந்தை. அப்படிங்களா? பின்னாடியில நல்லா இருக்கும் இல்லைங்களா லைஃப்ல? பாருங்க, தசை தாங்க முக்கியம். இப்போ குருதசை நடக்குது. லக்னாதிபதியான குரு உச்சத்திலிருந்து வக்ரத்தில் இருந்தாலும் கூட அந்த சூரியனும் குரு நேருக்கு நேரம் இருக்கக்கூடிய சிவராஜ யோகத்திலிருந்து அருமையான அமைப்பில் தசை நடத்துகிறார். குரு தசை கரெக்டாக 20 வயசில் முடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு 35 வருஷம் சனி தசையும் புதன் தசையும் நடக்குதா? அந்த சனி தசையும் புதன் தசையும் குருவின் பார்வையில் இருக்குது. அதனால் புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து இந்த பெண்ணுக்கு அரசு வேலை, அரசு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கவர்மெண்ட் வேலையில் உங்கள் பொண்ணுக்கு ஆர்வம் இருக்கும். அதனால அரசு வேலை சம்பந்தப்பட்ட என்னங்க மேக்ஸ் டீச்சரா போகணும் அப்படிங்கிற அரசு வேலை அமைப்பு கண்டிப்பா உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குருவின் தொடர்பு. ஒரு டீச்சரா போகணும்னாலே, நான் தான் புதன் சம்பந்த படிப்புன்னு தானே சொன்னேன். மேக்ஸ் புதனோடது. கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்புல தான் ஆர்வம் இருக்கும். இந்த பொண்ணுக்கு டீச்சிங்ல ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், மீன லக்னத்துக்காரர்களுக்கு ராசி அந்த டீச்சிங்கு பேங்கிங் லைனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த பெண்ணுக்கு மீன லக்னமாகி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாகி உச்சமாக இருக்கிறார். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்றதுனால இந்த குழந்தைக்கு யோக தசைகள் நடக்கிறதுனால அரசு பள்ளியில கணித ஆசிரியரா டீச்சரா வரத்தான் செய்வார். ஒரு குழந்தையோட லட்சியம் நிறைவேறணும். ஒரு நிமிஷம், ஒரு குழந்தையோட லட்சியம் நிறைவேறணும்னா லக்னம் ராசி வலுத்திருக்கணும், நல்ல தசாபக்திகள் நடக்கணும். புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்றதுல 1000 இருக்கு. கணிதம், கம்ப்யூட்டர். அப்ப அந்த கணிதம் கம்ப்யூட்டர்ல இவளுக்கே டீச்சரா, கணித மேத்ஸ் டீச்சரா வரணுன்ற ஒரு இப்பவே விளையும் பயிர் முளையில தெரியும்ன்ற மாதிரி இருக்கு. ஜோதிட ரீதியா அதற்கான லாஜிக்கலான காரணங்கள் இருந்தே தீரணும். நான் நிறைய மீன லக்கண வீடியோல பேசுறேன் பாருங்க. மீன லக்கணக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேங்கிங் செக்டார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு காரணம் 10ஆம் அதிபதியாக குரு வர்றதுனால. இங்க 10ஆம் அதிபதியாக குரு
ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால, லக்னத்திற்கு 10 ராசிக்கு 10ன்னு இந்த பொண்ணுக்கு குரு தொடர்பு கொள்றதுனாலையும், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், சிம்மத்தை சுக்கிரன் பார்க்கறதுனாலையும், கவர்மெண்ட்டு இதை ஸ்கூல்லையோ கவர்மெண்ட்டு காலேஜ்லேயோ மேத்ஸ் டீச்சர் ப்ரொஃபஸராக இந்த பொண்ணு இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த பொண்ணு நினைச்சதை சாதிக்கும். அது விருப்பப்படியே அது நல்ல கல்வி அமைப்புகள் அடுத்தடுத்து யோக திசைகள் நடக்கிறதுனால அருமையாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.